அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. நீங்க தானே சார் சொல்லி கொடுத்தீங்க எங்களுக்கு. நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. அதே மாதிரிதான் நான் கேட்கிறேன், திமுக சார், திமுக என்ற கட்சி தமிழ்நாட்டில் எந்த கட்சியின் ஆட்சியை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி சொல்லுங்க. திமுக என்ற கட்சி எந்த கட்சி எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி? காங்கிரஸ் தானே. 50களில் திமுக ஆரம்பிக்கிறப்ப காங்கிரஸ் எதிர்த்து திமுக ஆரம்பிச்சாங்க. அந்த திமுகவை தான் காங்கிரஸ் 2 தடவை டிஸ்மிஸ் பண்ணாங்க. மிசாலை தூக்கி பல பேரை தூக்கி உள்ளே போட்டாங்க. ஜெயின் கமிஷன் அறிக்கையில் சோனியா காந்தி அம்மா என்ன பிடிவாதம் பண்ணாங்க? திமுக அமைச்சரவையில் இருந்தால் நாங்கள் ஆதரவு வாபஸ் வாங்கிறோம்னு சொல்லி திமுக கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடாதுன்னு தானே ஒரு கவர்மெண்ட்டே குஜரால் கவர்மெண்ட், ஐக்கிய குஜரால் கவர்மெண்ட்டை கவுத்தாங்கல்ல. அந்தளவு முரண்பாடு இருந்தது. இப்போ 2 பேரும் கொஞ்சம் குழாவுறாங்களே, காங்கிரஸ் டிஎம்கே. எல்லாத்தையும் விடுங்க சார். கலைஞரே உயிரோடு இருக்கிறப்ப காங்கிரஸ் கட்சியை பற்றி கூடா நட்பு கேடாய முடியும் தானே சொன்னார். 2016 தேர்தல் முடிஞ்ச உடனே அது காங்கிரஸுக்கு அவர் கொடுத்த வர்ணனை தானே, கூடா நட்பு கேடாய முடியும்னாரு. இப்போ எப்படி கூட நட்பாக வருது? அதனால் அரசியலில் சூடாக விமர்சனங்கள் வைப்பதும், ஒரு ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்டில் சில விஷயங்கள் சொல்கிறதும், அப்புறம் பின்னால் அதெல்லாம் ரெக்கன்சில் ஆகுறதுன்றது பாலிடிக்ஸில் சகஜம். அதனால் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இயற்கையிலேயே நாங்கள் பல தடவை எலெக்ஷனில் கூட்டணி இருந்திருக்கோம். பல விஷயங்களில் எங்களது கொள்கைகளை ஜெயலலிதா அம்மையார் எங்களை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ராமர் கோயில் கட்டுறதை ஆதரிச்சாங்க. ஆர்டிகல் 370 எடுக்கிறத அதை நீக்கணும்னு அவங்க பாராளுமன்றத்திலே பேசியிருக்காங்க. அதிமுக அதை ஆதரித்து வாக்களிச்சிருக்கு. சிஐஏ ஆதரித்து அதிமுக வாக்களிச்சிருக்கு. அதனால் எங்களுக்கு அதிமுக கூட்டணி கட்சியாக இல்லாத காலத்தில் கூட நட்பு கட்சி தான், தோழமை கட்சி தான். இப்போ கூட்டணி கட்சியாக வந்திருக்கிறாங்க. அதில் சந்தோஷப்படுறோம். திமுக கொஞ்சம் பயம் வந்திருக்கு. திமுக கூட்டணியிலையும் விரைவில் விரிசல் வரும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி வந்தால் திமுகவுக்கு இன்னும் பலவீனப்படும்.